இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான் ஃபங்ஷன்ஸ். அதில முக்கியமா லிஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனைகள் வரும்? அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். முக்கியமா பைத்தான் ஃபங்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவாங்க? ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம ரிப்பீட்டடா வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு அந்த ஃபங்ஷனுக்கு கால் பண்ணுவோம். அதில ஒரு சில டைமில் நம்ம ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃபால்ட் வேல்யூஸ் டிஃபைன் பண்ணுவோம். முக்கியமாக அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் டிஃபைன் பண்ணும்போது மியூட்டபிள் டேட்டா டைப்பாக இருந்துச்சுன்னா அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் இன்கேஸ் அது வந்து யூஸ் ஆகுது டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கன்னா, டிஃபால்ட் வேல்யூ வந்து என்ன ஆகும்னா ஃபஸ்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் இது பண்ணும்போது கிரியேட் ஆகிக்குங்க. எப்போல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆகுதோ அப்போ வந்து அதே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற வேரியபிள் மியூட்டட் வேரியபிள் என்ன ஆயிரும், திருப்பி அப்டேட் ஆயிரும். எதுக்கு பதிலாக ஒரிஜினல் வேல்யூ மாற்றுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கிற கிரியேட் ஆன இதுலேருந்தே நீ என்ன பண்ணிப்போம், மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி நம்மளோட இதில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியரை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். அதில் வந்து ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து மை லிஸ்ட்டுங்கிற வேரியபிள். அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா எம்டி லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம். இந்த எம்டி லிஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அந்த எம்டி லிஸ்ட்டை வச்சுட்டு அதில் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணுறோம். நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, பை டிஃபால்ட்டாக இங்கே வந்து மை ஃபங்க்ஷனுங்கிறதுல வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே நீங்கள் பாஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட் வேல்யூ எடுத்துகிட்டு அது என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்ம எதிர்பார்த்தது கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ அதே இது இன்னொரு டைம் சேம் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணலாம். இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, எதிர்பார்த்தது நீங்கள் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல. பட் ஆனால் எதிர்பார்த்தது ஒரே ஒரு ஐட்டம் தான். ஆனால் அங்கே என்ன ஆயிருக்குன்னா 2 ஐட்டம் கொடுத்துருக்கு. எதனாலனா மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா ஃபங்க்ஷன்ஸில் டிஃபால்ட் வேல்யூ யூஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ஆகும்போது கிரியேட் ஆகிடுச்சு. செகண்ட் டைம்லேருந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா அதே இது வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேஸில் மை லிஸ்ட்டுங்கிற எம்டி லிஸ்ட் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு. திருப்பி செகண்ட் டைம் கால் பண்ணும்போது இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். இப்போ நம்ம எதிர்பார்த்தது ஒரே ஒரு ஐட்டம் தான். பட் ஆனால் நமக்கு 2 ஐட்டம் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். எதிர்பார்க்குறது 3 டைமே மை ஃபங்க்ஷன்ஸில் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஒரே ஒரு ஐட்டம் தான் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா இங்கே வந்து எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக ஓகே இது பிக் பண்ணிக்கோ நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அது டிஃபால்ட்டாக அது பிக் பண்ணாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் வந்துருச்சு. ஓகேங்களா? இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? எக்ஸாம்பிளுக்கு எகைன் இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு எகைன் இந்த சேம் வேரியபிள் வச்சுக்கலாம். இந்த டைமு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் போடாமல் நன் கொடுத்துட்றோம். ஸோ தட் வந்து என்ன ஆயிருக்குன்னா இது வந்து இம்யூட்டபிள். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பி இன்னொரு டைம் எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்போல்லாம் வந்து திருப்பி ரீக்ரியேட் ஆகும். ரீக்ரியேட் ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்ம உள்ளே இருக்கிறத வந்து பிஹேவியர் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? எப்போல்லாம் மை லிஸ்ட் எம்டியாக இருக்கோ நன்னாக வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எம்டி லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணிக்கிறோம். பழையபடிக்கு வந்து சேம் மை லிஸ்ட் அப்பன் பண்ணுறீங்க, ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு 3 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரிண்ட் ஆகிருந்துருக்கணும், ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் 3 ஐட்டம் வந்துருக்கணும். பட் இந்த இடத்துல வந்து இப்போ ஃபங்க்ஷன் 2 கால் பண்ணுற ஃபஸ்ட் டைமு. ஸோ எதிர்பார்க்குற பிஹேவியர் என்னது, நன்னா இருந்திருக்கும். ஸோ ஒரு ஐட்டம் ஓப்பன் பண்ணுறீங்க, எதிர்பார்க்கும் ஒரு ஐட்டம் தான். சரி, ஸோ இது வந்து முன்னாடி இருக்கிற பாட்டு, இது வந்து இப்போ இருக்கிற பாட்டு. இப்போ செகண்ட் டைம் நம்ம கால் பண்ணலாம். இப்போ நம்ம எதிர்பார்க்குறது என்ன தான், ஒரே ஒரு ஐட்டம் தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக நன்னு எடுத்துக்கும். நன்னா இருக்கும்போது எம்டி லிஸ்ட் டிஃபைன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கால். இப்போ இதே வந்து நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணாலும் அதே பிஹேவியர் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நீங்கள் டிஃபால்ட் வேல்யூ எதுவும் பாஸ் பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வேல்யூ என்னென்னு டிஃபைன் ஆகிருந்திருக்கும், அசைன் ஆகிருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது ரிட்டர்ன் ஆகிருந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து வேறு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனை வரணும். ஒன்று லிஸ்ட்டு நார்மலாக ஜாவாஸ்கிரிப்ட் சைட்லேருந்து யோசிக்கும் போது அரே, டிக்ஷனரி இல்லைனா ஆப்ஜெக்ட்டு இல்லை செட்ஸு. ஓகேங்களா? இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே ஒரு லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். தேங்க்யூ.